வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த ரெசிபியை செய்ய போகிறது என்னுடைய சிஸ்டர் தாங்க. அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. இதோட துவர்ப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா சுகர், ப்ரெஷர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சருக்கு ரொம்பவே சிறந்த மருந்துங்க இந்த பச்சை சுண்டைக்காய். இப்போது இந்த பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பச்சை சுண்டைக்காவை வதக்கி எடுத்துருக்காங்க. இது வதங்கினது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாறுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறாங்க. இப்போது வெங்காயம், வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிறாங்க. பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்காங்க, அதையும் இதோட சேர்த்துக்கிறாங்க. புளிக்குழம்பை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வதங்கினதும் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறாங்க. மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் வதக்கி வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவை இதோட சேர்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கிருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசலை கரைச்சி இதோட ஊற்றி விட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறாங்க. புளிக்குழம்புல பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்க்குறனால குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. நம்மளுடைய சுவையான பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.